ஹலோ. ஹலோ, எங்க இருக்க நீ? இப்பதான் தீபி வீட்ல இருந்து பஸ் ஸ்டாப்க்கு நான் வந்தேன். எப்படி நம்புறது? நீ பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கியா இல்ல என் கூட பைக்ல இப்ப சுத்திட்டு நான் வரியா? என்ன தாண்டா பண்றது? உன் லொகேஷன் அனுப்பு. அனுப்பி தொலைகிறேன் வை. இன்னுமா அனுப்புற? ஃபோன்ல நெட்டு முடிஞ்சிருச்சு. நல்ல கதை கட்ட ஆரம்பிச்சியா? உனக்கு என்ன லொகேஷன் தானே அனுப்பணும், வை. எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் ஃபோனில் கொஞ்சம் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண முடியுமா? பாஸ்வேர்டு வந்து 1லேருந்து 9 வரைக்கும். தேங்க்ஸ். ம் அனுப்பிட்டேன், போதுமா? இப்போ நம்புறியா? நெட் இல்லன்னு சொன்ன, இப்ப மட்டும் எப்படி அனுப்பிச்ச? இல்ல நல்லா நம்ப முடியாது. நீ அங்கேயே இரு, நான் நேர்ல வரேன். ஏதாவது பிரச்சனையா? இல்லை, உங்கள் ஃபேஸை பார்த்தாலே ஏதோ லவ் பிரச்சனை மாதிரி தான் தெரிஞ்சுது, அதான் கேட்டேன். எத்தனை வருஷம் லவ்? அது எதுக்குங்க உங்களுக்கு? சும்மா சொல்லுங்களேன். 4 வருஷம். இந்த 4 வருஷத்தில் அவங்களுக்காக நிறையா பண்ணியிருப்பீங்களே, நிறைய செஞ்சுருப்பீங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்ன கேட்டால் இது எல்லாமே வேஸ்ட். இந்த பொண்ணுங்க மோஸ்ட்டாக பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? செட் ஆகலன்னு தெரிஞ்சும் அந்த லைஃப்பை கண்டினியூ பண்ணுறது தான். இந்த 4 வருஷம் உங்களுக்காக நீங்கள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு நாள் நீங்களோ இல்லை அவங்களோ இந்த லைஃப் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டா இந்த 4 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்ட்டு தானே. நான் உண்மையாக தான் லவ் பண்ணேன். உங்கள் லவ் உண்மை தாங்க, ஆனால் அந்த லவ்வில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா? எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த பொண்ணுங்க ஒரு பர்சனை பிடிச்சதுனால லவ் பண்ணுறீங்களா, இல்லை அந்த பர்சனை லவ் பண்ணிட்டோமேன்ட்டு பிடிக்காத ஒரு லைஃப்பை பிடிச்ச மாதிரி வாழறீங்களா? சரி, ஓகேங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். புதுசாக மேரேஜ் ஆன கப்பல் ஸ்டார்டிங்கில் அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது, ஆனால் போக போக அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப அவங்க குடும்பப்படுத்துறாங்க. இப்போ அவங்க ஒய்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வாழணும். அப்போ பொண்ணுங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணுமா? அப்போ என்ன பண்ணணும்? பிடிக்காத லைஃப்பை வாழ்றதுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டே போகலாம். எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான். அப்போது அதே லைஃப் தானே நீங்களும் வாழறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி. இவங்க தான் உங்களை லவரா? ஏய் நில்றி. யார்ரி அவன்? அவன் கூட சுத்தத்துக்கு தான் என்ன கேட்டு விட்டு வந்தியா? ஹேய், என்னடி? யாருன்னு கேட்டல, அவன் என் ஃப்ரெண்டு. இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுறது, லவ் பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணுறது, இந்த அதிகாரம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாது, ஓகேவா? அதையும் மீறி பண்ண உனக்கு இருக்குடி. இப்படா. என்ன ரொம்ப பிளேடு போட்டிங்க போல? உன்னை விட கம்மி தான். சரி, ஒரு கப் காஃபி. ஆனால் நீ தான் வாங்கி தரணும். ஃப்ரெண்ட் ஆகிட்டா நாங்கள் தானே வாங்கி தரணும், வாங்க. இப்படி தாங்க நம்மள பல பேர் நமக்கு பிடிக்காத ஒரு லைஃப்பை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம வாழ போகிறது 300 வருஷமோ 500 வருஷமோ இல்லை. ஜஸ்ட் வாழ போகிற கொஞ்ச நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போயிடலாங்க.